எது சரி எது தவறு என்று தெரியாத பொழுது சரியாக எப்படி நடக்க முடியும்? நம் மனம் போன போக்கெல்லாம் போவது சரியான வாழ்க்கை முறை அல்ல. வாழ்க்கை என்பது நம் மனம் சொல்வதை எல்லாம் கேட்டு நடப்பதல்ல. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு நடப்பது. அந்த பாதையில் நாம் நடக்கும்போது நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் நம்மை படைத்தார், இந்த உலகத்தை படைத்தார், மனித வாழ்வை உருவாக்கி வைத்திருக்கிறார், நமக்கு ஆயுளை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. லேவியராகமம் 7ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குற்ற நிவாரண பலியாக தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். அதை குறித்து நாம் இப்பொழுது சற்று ஆராய்ந்து பார்ப்போம். லேவியராகமத்தில் ஒவ்வொரு பலிகளையும் எப்படி கொடுக்கப்பட வேண்டும், அதன் முறைமைகள் என்ன என்ன என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கட்டளை கொடுக்கப்பட்டு 3000 ஆண்டுகள் ஆயிற்று. அப்பொழுது ஆசரிப்பு கூடாரத்தில் மோசே ஐயா இந்த கட்டளைகளின் நியமங்களின்படி எல்லாம் செய்யும்படி கட்டளை கொடுத்தார். ஜனங்கள் செய்தார்கள். ஆனால் இன்று தேவாலயமும் இல்லை, நாம் இப்படிப்பட்ட பலிகளை கொடுப்பதும் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் செலுத்துவதில்லை. ஆனாலும் இந்த நியமங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, இவைகளில் ஆழமான இன்றைய நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான பல ரகசியங்கள் புதைந்து கிடக்கிறது. கர்த்தர் இந்த வேத பகுதிகளை நாம் ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் வாழ்க்கையின் பல ரகசியங்கள் இருக்கிறது. நாம் இன்று சில விஷயங்களை நமக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம். பயங்கரமாக சூழ்நிலை அப்படி இருக்கிறது, என்னுடைய வேலை பளு இப்படி இருக்கிறது என்றெல்லாம் நாம் சொல்லிக் கொள்கிறோம். வாழ்க்கையை சரிவர புரிந்து கொள்ளாததினாலும் தவறாக வாழ்வதினாலும் தவறு செய்வதனால்தான் இப்படி நடக்கிறது. எது சரி எது தவறு என்று தெரியாத பொழுது சரியாக எப்படி நடக்க முடியும்? நம் மனம் போன போக்கெல்லாம் போவது சரியான வாழ்க்கை முறை அல்ல. வாழ்க்கை என்பது நம் மனம் சொல்வதை எல்லாம் கேட்டு நடப்பதல்ல. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு நடப்பது. அந்த பாதையில் நாம் நடக்கும்போது நமக்கு சமாதானமும் சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் நம்மை படைத்தார், இந்த உலகத்தை படைத்தார், மனித வாழ்வை உருவாக்கி வைத்திருக்கிறார், நமக்கு ஆயுளை நிர்ணயித்து வைத்திருக்கிறார். 1000 வருடங்கள் ஏன் என்று வாழ்வதில்லை? ஆதாம் ஏவாள் காலத்தில் வாழ்ந்தார்கள். கர்த்தர் நமக்கு எல்லாவற்றையும், நம்மளுடைய ஆயுட்காலத்தை, நம் சரீரத்தை மாத்திரம் அல்ல, நம் ஆவி ஆத்துமா சரீரம் இதை மட்டும் அல்ல, இந்த உலகத்தையும் படைத்தார், நம் மனதில் உணர்வுகளை படைத்தார். கர்த்தர் எத்தனையோ காரியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு வாழ்நாளை நிர்ணயித்தது யார்? இதையெல்லாம் நாம் சற்று ஆராய்ந்தே பார்ப்பதில்லை, நினைத்து கூட பார்ப்பதில்லை. ஏன் வாழ்கிறோம் என்று தெரியாது, ஏன் பிறந்தோம் என்றும் தெரிவதில்லை, ஏன் மறிக்கிறோம் என்றும் தெரிவதில்லை, இந்த வாழ்நாள் ஏன் குறிப்பிட்ட காலம் மட்டும் இருக்கிறது என்றும் தெரியாது. ஆனால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கேட்டால் என்னை போல ஞானி இல்லை, நாங்கள் இந்த விஞ்ஞான உலகத்தில் வாழ்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் எதற்கு இந்த வாழ்க்கை என்றே புரியாத வாழ்கிற வாழ்க்கை என்பது ஒரு பார்வையற்ற ஒருவர் மனிதனின் நிலைதான். பார்வையற்ற மனிதர் கூட சரீரத்தில் தான் குறைபாடு உண்டு, அவர்கள் மனதில் தெளிவாக இருப்பார்கள். சரீரத்தில் இருக்கிற பார்வை குறைபாடு என்பது அதை அவர்களால் சரிப்படுத்திக் கொள்ள முடியும். பார்வையற்றவர்கள் கூட அதை சரிப்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் மனதில் குருடா இருக்கிறவர்களால் எதையுமே சரிப்படுத்திக் கொள்ள முடியாது. எவ்வளவுதான் வாழ்ந்தாலும் வாழ்க்கையில் தோல்விகளும் வேதனைகளும் ஒரு விசாரமும் இருக்கும், சலிப்பு இருக்கும். வாழ்க்கை என்பது சலிப்புடையதா இருக்கக்கூடாது. அப்படி என்றால் நாம் தவறான பாதையில் செல்கிறோம் என்று பொருளாகும். நாம் வாழ்க்கையை சரியாக புரிந்து வாழும்போது அது சரியானதாக, நமக்கு நிம்மதி தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இந்த சரியான வாழ்க்கை என்பது இன்பமான வாழ்க்கை மட்டும் என்று சொல்லக்கூடாது. இன்பமும் துன்பமும் இரண்டும் தான் இருக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்ப துன்பங்கள் சேர்ந்ததுதான். ஆனால் வாழ்க்கை சரியாக வாழும்போது இன்பமும் துன்பமும் நமக்கு வித்தியாசம் தெரியாது, எதுவும் நம்மை பாதிக்காது.
அதைதான் ஞானி என்று சொல்வார்கள். ஞானமாய் வாழ்க்கையை புரிந்து வாழ்வது. இது ஒரு பெரிய ஏதோ ஞானி என்று யாரோ ஒருவருக்கு, உயர்ந்த மனிதருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமாக எண்ணக்கூடாது. மனிதனாய் பிறந்தோம். நம் வாழ்க்கையை பற்றி நாம் அறிந்து வாழ்வது அடிப்படை உரிமை. நம்முடைய இது ஒரு சாதாரண நிலைதான். நம் வாழ்க்கையை நாம் புரிந்து கொண்டு வாழ்ந்து முடிப்பது என்பது ஒரு சாதாரண நிலை. பெரிய ஞானி எல்லாம் கிடையாது. அதை கூட புரிந்து கொள்ளாமல் வாழ்வு கீழ் நிலையாக இருக்கிறது. அதனால் வாழ்க்கையை புரிந்து சரியானபடி நிம்மதியாய் வாழ வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைகளின் பேரில் கவனம் வைக்க வேண்டும். அதை சிந்தித்து பார்க்கும்போது வாழ்க்கை என்றால் என்ன என்பதையும், எது சரியான வாழ்க்கை என்பதையும், அதை எப்படி வாழ வேண்டும் என்பதையும் கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்தில் பைபிளில் எழுதி கொடுத்திருக்கிறார். அதை நாம் படித்து தெரிந்து கொள்ளும் போது கர்த்தர் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை சரிவரப்படுத்துவார். நம்மிடத்தில் இருக்கிற குறைகள் போகும், நிறைவாகும், சமாதானமும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். இப்பொழுது இந்த வேத பகுதியில் குற்ற நிவாரண பலி என்றால் என்ன, இதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் பலி செலுத்தும் முறைமையை ஏற்படுத்தினார். என்ன பலி என்றால், மனிதன் கர்த்தரை சந்திக்க வரும்போது கர்த்தரிடத்தில் பலி செலுத்த வேண்டும் என்று அந்த காலத்தில் சொல்லி இருந்தார். அன்று மாடு, காளை மாடு, பசுமாடு, வெள்ளாடு, ஆடு, காட்டு புறாக்கள் இப்படியாக பலி கொடுத்தார்கள். ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம். 2000 வருடங்களாக இந்த பலி செலுத்தும் முறை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேவாலயம் இல்லை, கர்த்தரே பலியானார். அதனால் நாம் இருதயத்தினால் நம் மனதார ஸ்தோத்திர பலி நம் நாவினால் அறிக்கையிடும் போது அதை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார், நமக்கு விடுதலைகிறார். ஆனால் இந்த குற்ற நிவாரண பலியை குறித்து ஆராய்ந்து பார்த்து தெரிந்து கொண்டு நாம் பலி செலுத்தும் போது அது மிக சரியானதாக நாம் செலுத்த முடியும். இதில் இவ்வளவு ஆழங்கள் இருக்கிறதா என்று ஆச்சரியப்பட தோன்றும். சரி, குற்ற நிவாரண பலியை எப்படி செலுத்த வேண்டும்? ஒரு காளை மாடை அதை வெட்டி அதன் இரத்தத்தை எடுத்து பலிபீடத்தை சுற்றி தெளித்து, அந்த இரத்தத்தில் முதல் பங்கை எடுத்து கொண்டு போய் பரிசுத்த ஸ்தலத்தின் திரைக்கு முன்பாக 7 தரம் தெளித்து, அதன் பின்பாக பலிபீடத்தை சுற்றிலும் மீதமுள்ள இரத்தத்தை ஊற்ற வேண்டும். அதன் கொழுப்பையும் மற்ற பொருள்களையும் எடுத்து தகன பலிபீடத்தின் மேல் எரிக்க வேண்டும். தகன பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும். மிச்சமுள்ள மாம்சத்தை ஆசாரியர்கள் புசிக்க வேண்டும் என்று கர்த்தர் இந்த குற்ற நிவாரண பலிக்கான கட்டளையாக இதில் ஒரு துளி மாற்று கருத்தும் இல்லாதபடிக்கு, ஒரு சிறு தவறும், ஒரு சிறு விஷயம் கூட விட்டு போகாமல் அப்படியே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில் அவருடைய சிலுவை மரணத்தில் அப்படியே நடந்தது. அதை என்னவென்று இப்பொழுது நாம் ஆராய்ந்து பார்ப்போம். லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு காரியத்தை பார்ப்போம், அதன் தொடர்ச்சியை அடுத்த செய்திகளில் பார்க்கலாம். ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு குற்ற நிவாரண பலி கொடுக்கப்படுகிறது என்றால் அந்த பலியை, அந்த மாடை வெட்டி அதன் கொழுப்பையும் அதனுடைய உறுப்புகளையும் எடுத்து தகன பலிபீடத்தில் வைத்து எரித்து விடுவார்கள். அதை ஆசாரியர்கள் புசிக்க கூடாது, அதன் இரத்தத்தையும் புசிக்க கூடாது என்று லேவியராகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, பலியின் நியமமாக. அதே போல இரத்தமும் கொழுப்பும் மனிதனுக்கு கிடையாது, அதை சாப்பிடக்கூடாது. அதே போல இரத்தம் என்பது உயிருக்கு சமமாய் இருக்கிறது, கொழுப்பு என்பது பெருமைக்கு சமமாய் இருக்கிறது. நம்மிடத்தில் இருக்கக்கூடாத பெருமையின் குணத்தை தான் கொழுப்பு குறிக்கிறது. அப்படி இருக்கும்போது ஆசாரியர்களுக்கு அந்த கொழுப்பு கொடுக்கப்படுவதில்லை. அதனால் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு நல்ல மனிதராக யார் வாழ வேண்டும் என்றாலும் அவர்களிடத்தில் இருக்கக்கூடாத முதல் காரியம் சுயமும் பெருமையும் தான். சுயநலமும் பெருமையும் இல்லாத மனிதராக இருப்பவர்களை தான் கர்த்தருக்கு பிடிக்கும். இந்த விஷயத்தில் அதிகமாய் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களை கர்த்தர் விரும்ப மாட்டார், அவர்களை விட்டு விலகி விடுவார் என்பதே உண்மை. தாழ்மையுள்ள இருதயமும் மற்றவர்களுக்கு உதவுகிற பொதுநலமுள்ள மனமும் கர்த்தர் விரும்புகிற காரியமாய் இருக்கிறது. மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தயால குணம் உடையவர்களாய் இருக்க வேண்டும், பெருமை இருக்கக்கூடாது. நாம் சிறியவர்கள், நாம் ஒன்றும் இல்லை, அற்பமானவர்கள்,
என்பதை புரிந்திருக்க வேண்டும். மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடாக நாம் இருக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கை சொற்ப காலம்தான். அதை உணர்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்து, நான், என் வீடு, என் குடும்பம், என் வாழ்க்கை என்றே இல்லாமல் எல்லோருக்கும் மற்றவர்களையும் கவனிக்கிறவர்களாக, மற்றவர்களுக்கும் உதவி செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஒரு மிருகத்தை, ஒரு காளை மாடையோ ஆடையோ பலி கொடுக்கும் போது அதில் 10% கொழுப்பு இருக்குமா ஒரு மிருகத்தின் எடையில். அந்த 10%ஐ கர்த்தர் தகன பலியாக கொடுத்து விட வேண்டும், ஆசாரியர்கள் புசிக்க கூடாது என்று சொல்லியிருக்கிறார். அப்படி என்றால் அதே போலதான் இன்றும் நாம் கர்த்தருக்கு நம்முடைய வருமானத்தில் தசம பாகத்தை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். 1/10. இந்த மிருகத்தின் பலியை கொடுக்கும் போது 1/10 கர்த்தருக்கென்று செலுத்துவது போலதான் இந்த தசம பாகத்தையும் 1/10 கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அதில் அந்த தேவையற்ற கொழுப்பு, மனிதனுக்கு கெடுதல் செய்கிற கொழுப்பு மிருகத்தின் உடலில் இருப்பது போல நம்முடைய வருமானத்தில், நம்மளுடைய எந்தவித லாபத்தையும், நம்முடைய பண வருமானமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், விளைகிற விளைச்சலாக இருக்கலாம், அதில் 1/10 கர்த்தரிடத்தில் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அப்படி கொடுக்கப்படும் பொழுது நம்முடைய வருமானத்தில் நாம் குறைவுபடும், அது நமக்கு போதுமானதாக இருக்கிறது. நாம் கர்த்தருக்கு அதை பலியாக கொடுத்து விடும்போது அந்த பாவம் நம்மை சேராமல் நாம் காக்கப்படுகிறோம், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதற்கு பதிலாக தசமபாகத்தை செலுத்தாமல் நாமே வைத்துக் கொண்டால் அதனால் வருகிற தீங்கையும் நாமே அனுபவிக்க வேண்டும். இந்த தசம பாகம் செலுத்துவது என்பதும், பலி செலுத்தும் போது கொழுப்பை 10% செலுத்துவது என்பதும் நம்முடைய பாவங்களை, நம்மளுடைய செயல்களினால், நம்மளுடைய வருமானத்திற்காக நாம் செய்யும் தொழில்களில் செய்கிற பாவத்தை அது கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து விட்டு அவர் சுமந்து கொண்டு, அவர் சாபத்தை சுமந்து கொண்டு ஆசீர்வாதத்தை மட்டும் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அதற்காக தான் இது இப்படி சொல்கிறார். இது மனம் அறியாமல், நம்மை அறியாமல் செய்கிற தவறுக்கு தான் இந்த பாவ மன்னிப்பு கிடைக்கும். நன்றாக தெரிந்து கொள்ளலாம். நான் தசம பாகம் கொடுக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு நாம் தெரிந்தே பாவம் செய்தால் அதற்கு மன்னிப்பு கிடைக்காது. லேவியராகமம் 1:8 சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பலியிடப்பட்ட அந்த மிருகத்தின் உடலின் தோலை, அந்த மிருகத்தின் தோலை எடுத்து ஆசாரியன் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆசாரியருக்கு அது சொந்தமாக கர்த்தர் கொடுக்கிறார். அப்படி என்றால் என்ன? இது அப்படியே சிலுவை மரணத்தில் நிறைவேறுகிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் தம்மை தாமே ஒப்பு கொடுக்கும் போது அந்த நேரத்தில் அங்கிருந்த போர் சேவகர்கள் கர்த்தரை துன்பப்படுத்தினார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உபத்திரவப்படுத்தினார்கள். அவரை சவுக்கால் அடித்தார்கள், பலவிதமான கொடுமைப்படுத்தினார்கள். இறுதியில் அவரை சிலுவையில் அவருடைய கரங்களினால் ஆணியால் அடித்து, அந்த சிலுவை மரத்தோடு இணைப்பதற்காக அந்த ஆணிகளால் அடித்து, கைகளிலும் கால்களிலும் ஆணிகளை அடித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் தொங்கவிட்டார்கள். இப்படி செய்யும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அணிந்திருந்த அவருடைய வஸ்திரத்தையும் அவருடைய அங்கியையும் அங்கிருந்த கீழே இருந்த போர் சேவகர்கள் பங்கிட்டார்கள். அந்த வஸ்திரங்களை 4 துண்டாக்கி 4 பேர் எடுத்துக்கொண்டார்கள். அந்த அங்கியை எடுத்து பார்க்கும்போது அது முழுமையானதாக, தையல் இல்லாமல் உயர்ந்த ஒரு அங்கியாக இருந்ததினால், விலை அதிகமான ஒரு நல்ல அங்கியா இருந்ததினால் அதை கிழிக்க மனதில்லாமல் அதை எடுத்து சீட்டு போட்டு யாருக்கு கிடைக்கிறதோ அவருக்கு என்று எடுத்துக்கொண்டார்கள். இது ரோம போர் சேவகர்கள் செய்த செயல். இந்த செயலுக்கும் குற்ற நிவாரண பலியில் ஆசாரியர்கள் அந்த மிருகத்தின் தோலை எடுத்துக்கொள்வதற்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குற்ற நிவாரண பலியாக தான் அங்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார் சிலுவை மரணத்தில். இந்த கொடுக்கப்பட்ட நியமங்களில், குற்ற நிவாரண பலியின் நியமங்களில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இந்த செய்தியில் பார்க்கிறோம். இன்னும் அதிகமான எல்லாவித காரியங்களையும் அடுத்த செய்திகளில் பார்க்கலாம். இது சிலுவை மரணத்தையும் குறிக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத குலத்தில் இஸ்ரவேல் எனும் ஜாதியில் பிறந்தார். கர்த்தருடைய ஜனமாக பிறந்தார். அவருடைய நீதி நியாயங்கள் எப்படி மனுஷருக்கு இஸ்ரவேலர் என்று சொல்லிக் கொள்ளும் உரிமை வந்தது, மற்ற புறஜாதியாருக்கு எப்படி வந்தது என்று ஒத்துக்கொள்கிறோம். அது எப்படி வந்தது என்று தெரியுமா? அதை நாம் ஆராய்ந்திருக்கிறோமா?
லேவியராகமம் 7ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் கர்த்தருடைய பலிகளை குறித்து தியானித்து வருகிறோம். கர்த்தர் அன்று குற்ற நிவாரண பலி எப்படி செலுத்த வேண்டும், சமாதான பலிகள் எப்படி செலுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதே போல தம்மை சிலுவை மரணத்தில் பலியாக ஒப்பு கொடுத்தார். அது நிமித்தமாக சிலுவையில் கர்த்தர் நிறைவேற்றின காரியம் லேவியராகமத்தில் சொல்லப்பட்டிருந்த ஆசரிப்பு கூடாரத்தில் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்த காரியமாய் இருக்கிறது. அதை நாம் இன்னும் அதன் தொடர்ச்சியாக சிலுவை மரணத்தோடு எந்த காரியமும் முடிந்து விடவில்லை. அன்று முதல் இன்று வரை அது தொடர்ச்சியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியானார். அந்த பலியாகிய அவருடைய மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் உடன்படிக்கையான அவருடைய இரத்தத்தையும் நாம் இன்றும் திருவிருந்தாக கர்த்தருடைய சன்னதியில் ஏற்றுக்கொள்கிறோம். இதனால் அதன் தொடர்ச்சியாக இது நிறைவேறி வருகிறது. சமாதான பலிகளை செலுத்திய போது அந்த மீதமுள்ள தகன பலி செலுத்தப்பட்டு அதனுடைய இரத்தம் கீழே பலிபிடத்தினிடையே ஊற்றப்படும். அதன் பின்பாக அதன் மீதி இருக்கிற மாம்சமானது ஆசாரியர்களுக்குரியது, அவர்களுடைய ஆகாரமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த ஆசாரியருக்குரிய ஆகாரத்தை அவர்கள் அங்கேயே புசிப்பார்கள். இப்படிதான் கர்த்தர் அவர்களுக்கு நியமத்தை கொடுத்திருக்கிறார். பலிபீடத்தின் அடியிலேயே ஆசாரியர்களும் அவர்களுடைய குமாரர்களும் அங்கு அமர்ந்து சாப்பிடுவார்கள். இது அன்று கர்த்தர் கொடுத்த நியமமாக இருக்கிறது. அதே போல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சிலுவை மரணத்தின் போது அவர் தம்முடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுத்திருக்கிறார். அவருடைய மாம்சத்தை இன்றும் திருவிருந்தாக ஒவ்வொரு சபை கூடுதலிலும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்படி இருக்கும்போது அந்த திருவிருந்தில் ஐக்கியமாகிற ஒவ்வொருவரும், எந்த ஒரு மனிதன் அந்த திருவிருந்தை புசித்து அதை ஏற்றுக்கொள்ளும் போது, கர்த்தரை விசுவாசித்து அந்த திருவிருந்தை பங்கு பெறும் போது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை நாம் ஏற்றுக்கொள்வதாக. குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சமாதான பலி இவைகளுடைய மாம்சத்தை நாம் புசிப்பதற்கு சமமாக இருக்கிறது. இந்த எல்லா விதமான பலிகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தில் நிறைவேற்றினார். எல்லா பலிகளையும், சமாதானத்தை உண்டு பண்ணுகிற பலி, பாவத்தை நிவாரணம் பண்ணுகிற பலி, குற்றத்தை நிவாரணம் பண்ணுகிற பலி என எல்லாவித நீதி நியாயங்களையும் அன்று சிலுவை மரணத்தில் அவர் ஒப்பு கொடுத்து நிறைவேற்றி முடித்தார். செலுத்தப்பட்ட மிருகத்தின் சரீரத்தை, அதன் மாம்சத்தை நாம் புசிப்பது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறோம். அதை திருவிருந்தாக திருச்சபைகளில் நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இப்படி செய்யும் போது அந்த பலியை கொடுத்தவர்களின் பாவம் போக வேண்டும் என்றால் அந்த பலியின் மாம்சத்தை அவர்கள் புசிக்கிறார்கள். அதே போல சிலுவை மரணத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் தான் கர்த்தருக்கு முன்பாக நாம் தான் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அதாவது புறஜாதியாராகவும் பாவியாகிய இருக்கிற நாம் அன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தவர்கள் பரிசுத்தவான்கள் அல்ல, பாவிகளே. பாவிகளும் அந்நியருமாய் இருந்து கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் யாரும் மனம் அறிந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர் மனுஷகுமாரன் இவர் என்று ஏற்றுக்கொண்ட யாரும் அவரை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. அவரை ஏற்றுக்கொள்ளாத, அவரை அந்நியர் என்று நினைத்துதான் அவரை சிலுவையில் ஒப்பு கொடுத்தார்கள். அப்படி இருக்க அந்நியர்களாக பாவம் செய்து கொண்டிருந்த அந்த மனிதர்கள் தான் சிலுவையில் பலியாக ஒப்பு கொடுத்தனர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை. இப்பொழுது அவருடைய சரீரத்தையும் அவருடைய மாம்சத்தையும் அதை புசிக்க வேண்டும் அந்த பலி செலுத்தியவர்கள். அப்பொழுதுதான் அவர்களுடைய பாவம் போகும். இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற லேவியராகம பலி செலுத்தும் முறைமைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் அடையாளமாக அப்பமும் திராட்சரசமும் திருச்சபைகளில் திருவிருந்தாக கொடுக்கப்படுகிறது.
அதை அவர் சரீரம் என்றும் அவருடைய இரத்தம் என்றும் விசுவாசித்து நாம் பெற்றுக்கொள்ளும் போது நாம் நம்முடைய பாவங்களற கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்படுகிறோம். இது விசுவாசத்தினால் தான் வருகிறது. விசுவாசத்தினால் அந்நியர்களாயிருந்த நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக, கர்த்தருடைய பிள்ளைகளாக, பரிசுத்தமானவர்களாக, இஸ்ரவேல் என்னும் கர்த்தரின் ஜனமாக மாறுகிறோம். அப்படி என்றால் கர்த்தரின் ஜனமாக மாறுகிறவர்கள் அவரை விசுவாசிக்கிறவர்களே. அவர்கள் எந்த ஜாதியில் பிறந்திருந்தாலும், எந்த இனத்தில் பிறந்திருந்தாலும், மனிதர்களாய் இருக்கிற யாராய் இருந்தாலும், எப்படிப்பட்ட வயதுடையவர்களாக இருந்தாலும் எந்தவித கட்டுப்பாடும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மனதார ஏற்றுக்கொண்டால் அவர்கள் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பங்கு பெற்று அந்த திருவிருந்தை எடுத்துக்கொண்டு விசுவாசத்தினால் அதை பெற்றுக்கொண்டு சமாதானத்துடன் வாழலாம். இப்பொழுது இந்த நியமம் நமக்கு அறிந்ததே. இந்த திருவிருந்தை குறித்து பல ரகசியங்கள் இருக்கின்றன. அதில் லேவியராகமம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குற்ற நிவாரண பலி அல்லது சமாதான பலி செலுத்தப்படும் போது அந்த பலியின் மாம்சத்தை தொடுகிறவர்களோ அதை புசிக்கிறவர்களோ பரிசுத்தமா இருக்க வேண்டும், தீட்டுள்ளவர்களாய் இருக்கக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் தீட்டு என்றால் அது தொடுவது போன்ற காரியங்களை குறிக்கும். ஆனால் இந்த காலத்தில் நமக்கு அப்படி அல்ல. தீட்டு என்றால் பொல்லாத எண்ணம் உள்ளவர்களாக, நம்முடைய மனம் சுத்தமாக இருக்க வேண்டும், தீட்டுள்ளதாக இருக்கக்கூடாது. அப்படி என்றால் என்ன? நம்முடைய இருதயம் பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன? மாம்சத்தின் கிரியைகளான கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற மாம்சத்தின் கிரியைகள் ஒன்றும் அதில் இருக்கக்கூடாது. ஆவியின் கனிகளால் நிரம்பப்பட்டிருக்க வேண்டும். அப்படி என்றால் நாம் பாவம் செய்து கொண்டு பாவ எண்ணங்கள், இச்சைகள் நாம் மனதில் வைத்து கொண்டு திருவிருந்தில் பங்கு பெறக்கூடாது. மாம்ச இச்சைகளை நமக்குள் வைத்திருக்க கூடாது. பாவ எண்ணங்கள் இருக்கக்கூடாது. அடுத்தவர் மேல் கோபத்தோடும் வேதனையோடும் அடுத்தவரை காயப்படுத்தி விட்டு மன உளைச்சலுக்கு நாம் ஆளாகிவிட்டு பின்பு நாம் திருவிருந்தை புசிக்க கூடாது. நம் மனதில் வேதனைகள் இருக்கலாம், வலிகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனாலும் நாம் குற்றவாளிகளாய் இருக்கக்கூடாது. நாம் பிறர் நிம்மதியை கெடுத்து விட்டு அடுத்தவருக்கு தீங்கு செய்து விட்டு நாம் எந்தவித ஒரு குற்ற உணர்வும் இல்லாமல் அல்லது குற்ற உணர்வோடோ எப்படியோ மற்றவருக்கு தீங்கு செய்து விட்டு ஆனால் நாம் திருவிருந்தை எடுக்கக்கூடாது. ஒருவர் மனதை காயப்படுத்தி விட்டு, பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால் அடுத்தவர் மனதை காயப்படுத்தி விட்டு அந்த தவறை செய்த மனதோடு மனம் திரும்பாமல் கர்த்தரிடத்தில் நாம் கர்த்தருடைய திருப்பரந்தியில் சேரக்கூடாது. அப்படி செய்யும் போது நாம் தீட்டுள்ளவர்களாக இருக்கிறோம். தீட்டுப்பட்ட மனதோடு நம் இருதய சுத்தம் இல்லாமல் திருவிருந்தை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த திருவிருந்தானது அது பாவமாக நமக்கு பாவத்தையும் நியாய தீர்ப்பையும் கொண்டு வரும். நியாய தீர்ப்பை கொண்டு அதனால் வியாதியும் துன்பமும் உண்டாகும். முதலில் நாம் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை துன்புறுத்தினவர்களுக்கு கூட நாம் மன்னிப்பை கொடுத்து விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் அதை விட்டுவிட வேண்டும். கர்த்தர் பார்த்து கொள்வார். யாராவது தீங்கு செய்தாலும் அவர்களை மன்னிக்க பழக வேண்டும். நாம் பாவம் செய்துவிட்டு நாம் கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்கிறோம். ஆண்டவரே, நான் இந்த தவறு செய்து விட்டேன், என்னை மன்னியும், இந்த குற்றத்தை செய்து விட்டேன், என்னை மன்னியும் என்று நாம் மன்னிப்பு கேட்கிறோம். மன்னிப்பது கர்த்தருடைய செயலாக நமக்கு இருக்க வேண்டும் என்றால் நாமும் பிறருக்கு மன்னிக்க வேண்டும். அதனால் கர்த்தர் நமக்கு சொல்லுவது அவர் நாம் தீட்டுள்ளவர்களாக அந்த பரிசுத்த பந்தியில் சேரக்கூடாது. அப்படி மீறி சேரும் போது அது மிகுந்த சாபத்திற்கு நம்மை உள்ளாக்கும். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் திருவிருந்தை எடுக்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரமும் அவருடைய இரத்தமும் நாம் அதை எடுத்துக்கொள்வதாக அப்பமும் திராட்சரசமும் எடுத்துக்கொள்கிறோம். அந்த விசுவாசத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். இதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு தகுதி வேண்டும் என்று 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் அந்த தகுதி என்ன?
லேவியராகமம் 7ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தீட்டுள்ளவர்கள் பரிசுத்தமான 19ஆம் வசனம், தீட்டுள்ளவர்கள் பரிசுத்தமான பலிகளை புசிக்க கூடாது, அதை தொடவும் கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் இருதயத்தின் நிலை என்ன? நாம் பரிசுத்த மனதோடு நாம் அதாவது நம்மை குறித்து யாரும் வேதனைப்படக்கூடாது. இவர்கள் எனக்கு இந்த தீங்கு செய்து விட்டார்களே, கர்த்தாவே இவர்களை என்ன தண்டியும் என்று நமக்காக யாரும் வேண்டிக் கொள்ளக்கூடாது. பிறர் மனதை நாம் காயப்படுத்தி விடக்கூடாது. அதாவது நீதியின்படி அல்ல, அநீதியின்படி. ஒருவர்கள் அக்கிரமம் செய்கிறார் என்றால் அவரை நாம் காயப்படுத்தி இருந்தால் அது தவறல்ல. நீதியின் நிமித்தம் நாம் பிறரை துன்பப்பட்டு இருந்தால் அது தவறல்ல. பாவம் செய்யக்கூடாது. அதாவது நாம் நீதிமானாய் இருந்து ஒருத்தர் மனது காயப்பட்டிருந்தால் அதை பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை. நாம் அநீதி செய்து, அக்கிரமம் செய்து, பாவம் செய்து, கர்த்தருடைய வார்த்தையை மீறி நாம் தவறு செய்து அதனால் மற்றவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நாம் திருவிருந்தில் பங்கு பெறக்கூடாது. நாம் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். எந்தவித பாவமோ குற்றமோ குறைகளோ நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ஒருவேளை ஒருவர் தவறு செய்கிறார், நம் வீட்டில் பிள்ளைகளை தவறு செய்கிறார்கள், நாம் அவர்கள் மனம் நோகும்படி கண்டித்து அவர்களை வழி நடத்துகிறோம். அப்படி செய்து விட்டு திருவிருந்தில் பங்கு பெறலாமா என்றால் கண்டிப்பாக செய்யலாம், தவறில்லை. அப்படி அல்ல, அநீதி செய்து ஒருவர் நீதிமானாய் இருக்கிறார், அவருக்கு நாம் தீங்கு செய்து விட்டு நேராக வந்து திருவிருந்தில் கம்பீரமாக வந்து திருவிருந்தில் பங்கு பெறக்கூடாது. அப்படி செய்தால் அது நமக்கு பாவத்தையும் சாபத்தையும் கர்த்தருடைய நியாய தீர்ப்பையும் கொண்டு வரும். ஏன், மிக பெரிய பாவம் நாம் செய்திருந்தால் அது நமக்கு மரணத்தையே கூட கொண்டு வரும். அது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தயவு செய்து வாசித்து பார்க்கவும். ஆழமான காரியங்கள் அநேகம் உண்டு. நாம் வேதத்தை தியானிப்போம். எல்லா வேதத்தின் எல்லா பகுதிகளையும் தியானிக்கும் போதுதான் இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு புரிகிறது. அதாவது பரிசுத்தமான திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர்கள் அவர்களுடைய மனதில் எந்தவித குற்றமோ பாவமோ கர்த்தருடைய வார்த்தையை மீறின செயலோ 10 கட்டளைகளை மீறாமல் இருக்க வேண்டும். சுருக்கமாக தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் 10 கட்டளைகளை மீறாமல் நாம் இருந்து கர்த்தருக்கு முன்பாக திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும். இதுவே புது உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையின் மேல்தான் புது உடன்படிக்கை இருக்கிறது. பழைய உடன்படிக்கை கற்பலகைகள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்தது. அதன் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்டது. இது புது உடன்படிக்கையா இருக்கிறது. ஆண்டவரே கல், அவர் என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் உங்கள் இருதயத்தில் எழுதுவேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த காலத்தில் நம்முடைய மனம்தான் அவர் எழுதுகிற கற்பலகைகளா இருக்கிறது. அவர் கர்த்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் இருதயத்தில் 10 கட்டளைகளை எழுதுகிறார். நீதி நியாயங்களை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அதனால் அந்த பகுதி, அந்த மனமானது குற்றமற்றதாக இருக்க வேண்டும். பிறருக்கு தீங்கு செய்துவிட்டு பிறர் வாழ்க்கையை கெடுத்து விட்டு அவர்களுக்கு துரோகம் செய்வது, அக்கிரமம் செய்வது, கர்த்தருடைய வார்த்தையை 10 கட்டளைகளை எதில் மீறி நடந்தாலும் அந்த மீறுதலோடு திருவிருந்தில் பங்கு பெறவே கூடாது. அது நியாய தீர்ப்பை கொண்டு வரும். அதனால்தான் அநேகம் பேர் திருவிருந்து எடுப்பவர்களுக்கு நோய் நொடியே வரக்கூடாது. ஆனால் அநேகம் பேர் திருவிருந்தில் பங்கு பெற்றும் அநேகம் வியாதிகளை சுமந்து கொண்டும் கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று இருந்தாலும் அவர்களுக்கு நோயும் துன்பமும் வருகிறதற்கு காரணம் இதுதான். பரிசுத்தமான திருவிருந்தில் பங்கு பெறுகிறவர்கள் பரிசுத்தமாய் தங்கள் இருதயத்தையும் காத்து கொள்ள கடனாளிகளாக இருக்கிறார்கள். அப்படி தங்கள் இருதயத்தை காத்து கொள்ளவில்லை என்றால், தங்கள் இருதயத்தில் பாவம் இருக்கிறது என்றால் நேராக போய் திருவிருந்தை எடுக்கக்கூடாது, பங்கு பெறக்கூடாது. அப்படி இருந்து விடுவது நல்லது. மனம் திரும்பிய பின்பே போய் கர்த்தருடைய பந்தியில் சேர வேண்டும். மனம் திரும்புதல் முக்கியம். எல்லாவித பாவங்களையும் நம்மை சுற்றி தூக்கி போட்டுவிட்டு அதை நாம் சுத்திகரித்து கொண்டு பின்பாக திருவிருந்தில் பங்கு பெற வேண்டும். இப்படியாக கர்த்தர் எல்லா நியமங்களையும் நீதி நியாயங்களையும் நமக்கு கற்று தந்திருக்கிறார். லேவியராகமம் 8ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் ஒரு ஆசாரியர் எப்படி அபிஷேகம் பண்ணப்படுகிறார்,
நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டிய குணாதிசயங்களும் நாம் எப்படிப்பட்டவர்களாய் கர்த்தருக்கு இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் புரிகிறது. ஆசாரியர்களின் அபிஷேக முறைமை என்பது எடுத்துக்கொள்ளப்படுதலை எதிர்பார்த்திருக்கிற இந்த காலத்தில் வாழும் சந்ததிகளுக்கு குறிப்பிடப்படுகிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரதான ஆசாரியர் என்று சொல்லப்படுகிறது. ஆசாரியர் என்று சொல்லும்போது பிதாவாகிய தேவனுடைய சந்நிதியில் நின்று மனிதர்களுக்காக பலிகளை செலுத்தி வேண்டுதலையும் விண்ணப்பங்களையும் செய்கிறவர் என்று பொருளாகிறது. இதை போன்ற நிழலாட்டமான ஒரு காரியத்தை இந்த பூமியில் செய்யும்படியாக ஆசாரியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். அவர்களை எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார் என்று கர்த்தர் பார்த்தோம். அதாவது லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்தில் மாம்சத்தின்படி அவர்கள் எப்படி சுத்திகரிக்கப்பட்டு 7 நாட்கள் அங்கேயே கர்த்தருடைய சன்னதியில் இருந்து இரவும் பகலும் காத்திருந்து அங்கேயே அவர்கள் பரிசுத்தப்படுத்தப்படுகிறார்கள். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான ஆசாரியராய் இருக்கிறார் என்று பார்த்தோம். வேதத்தில் மெல்கிசேதேக் என்கிற ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வம்ச வரலாறு இல்லாதவர் என்றும் அவர் மாறாதவர் என்றும் அவர் ஆசாரியராய் இருக்கிறார் என்றும் ஆபிரகாம் ஐயாவினிடத்தில் வந்து தசம பாகத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அவருக்கு அவர் அப்பம் கொண்டு வந்து ஆபிரகாம் ஐயாவுக்கு கொடுத்தார் என்றும் நாம் பார்க்கிறோம். இந்த காரியத்தை சற்று நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த காரியங்கள் மூன்றும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் மெல்கிசேதேக் ஐயாவும் அதே போல லேவியராகமத்தில் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆசாரிய அபிஷேகத்துக்கும் தொடர்பு உண்டு. அது என்னவென்றால், பரலோகத்தில் பிரதான ஆசாரியர் ஒருவர் இருக்கிறார். அவர் மெல்கிசேதேக். மெல்கிசேதேக் என்பவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு அவதாரமாக இருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவன் 7 அவதாரங்களில் இருக்கிறார். நம்முடைய பிதாவாகிய தேவன் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாக இருக்கிறார் என்று பார்த்தோம். அதே போல ஏசாயா 11:2 சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரின் 7 ஆவிகளை குறித்து. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர், ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியானவர், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என்று 7 ஆவிகளாக கர்த்தர் இருக்கிறார் என்றும், ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள குத்துவிளக்கின் 7 அகல்களும் அதையே குறிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் 7 ஆவிகள். இதே போன்ற காரியங்கள் பரலோக ராஜ்யத்திலும் உண்டு. அங்கும் இதே போல குத்துவிளக்கும் கர்த்தருடைய 7 ஆவிகளும் உண்டு என்று வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது வெளிப்படையாக. பிதாவாகிய தேவனுடைய சன்னதியில் பரலோக ராஜ்யத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தை எடுத்துக்கொண்டு அங்கு சென்றார் என்பதாக நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த இடத்தில் என்றால், வெளிப்படையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு அங்கு வந்த ஸ்திரீயின் இடத்தில் இப்படியே சொல்லுகிறார், நான் இன்னும் பரமேறி செல்லவில்லை, என்னை தொட வேண்டாம் என்று சொல்லுகிறார். அதன் பின்பாக மற்றவர்கள் வந்து தொட்ட போது ஒன்றும் சொல்லவில்லை. ஒரு சில நாட்களுக்கு பின்பு, அந்த இடைப்பட்ட காலத்தில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் சென்று வந்திருக்கிறார் என்பதற்கு இதுவே சாட்சியாக இருக்கிறது. அவர் தம்முடைய இரத்தத்தை சிந்தினார் என்று புதிய ஏற்பாட்டில் பல இடங்களில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் தம்முடைய இரத்தத்தை பரலோகத்தில் இருக்கிற உடன்படிக்கை பெட்டியின் மேல் அவர் செலுத்தினார். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சன்னதியில் செலுத்தினார். அங்கு உடன்படிக்கை பெட்டி இருக்கிறதா என்றால் வெளிப்படுத்தலில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கு உடன்படிக்கை பெட்டி இருக்கிறது என்றும் தேவாலயம் இருக்கிறது என்றும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் இது எல்லாமே பரலோகத்தில் இருக்கிற மாதிரிதான். இதற்கு சாட்சிகள் உண்டு. இப்படி இருக்க பிரதான ஆசாரியரான மெல்கிசேதேக் என்ற பெயருடைய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழும்போது நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமக்கென்று ஒரு ஜனத்தை அவர் எடுத்துக்கொள்ள போகிறார். எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பது நாம் அறிந்த விஷயம்தான். அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிக்க போகிறவர்கள் ராஜரீக ஆசாரியர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் மெல்கிசேதேக் ஐயாவின் வம்சமாக
மெல்கிசேதேக் என்பவரின் நமது பிதாவாகிய தேவனுடைய அவதாரத்தின் ஒரு அம்சமாக அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய பொறுப்பில் இருப்பவர்களாக ஆசாரியத்துவ பணியிலும் ராஜரீக பணியிலும், அதாவது ராஜாக்களும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நித்திய ஜீவனில் பிரவேசிக்கும் போது அதற்கு முன்பாக 1000 வருட அரசாட்சியிலும் அவர்கள் பூமியை ஆளுகை செய்கிற ராஜாக்களாகவும் ஆசாரிய பணியாக கர்த்தருக்கு முன்பாக நின்று ஜனங்களுக்காக பலிகளை செலுத்துவதற்கும் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் வைப்பதற்கும் அவர்கள் பணி செய்வார்கள் என்பதாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி ஆசாரிய கூட்டமாக ஒரு ஜனத்தை ஆண்டவர் இன்று இந்த காலத்தில் தெரிந்து கொள்ளுகிறார். அப்படி அவர்களை பிறப்பிலிருந்தே தெரிந்து கொண்டு அவர்களை உருவாக்கி அவர்களிடத்தில் இருக்கிற தீய சுபாவங்களை எல்லாம் அகற்றி போட்டு அவர்களை சுத்திகரித்து நித்திய ஜீவனுக்கு ஏற்றுக்கொள்ளும்படியாகவும், அவர்கள் அது மாத்திரமல்ல, அங்கு வந்தும் அவர்களுக்கு சில பொறுப்புகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் 1000 வருட அரசாட்சியில். அந்த காரியங்களை எல்லாம் செய்வதற்கு தகுதியுடையவர்களாகவும் இப்பொழுதே இந்த காலத்திலேயே நாம் வாழ்கிற இந்த பூமியிலேயே நம்மை அப்படி உருவாக்குகிறார். அப்படிப்பட்டவர்களை எப்படி உருவாக்குகிறார்? அவர்களுடைய தகுதி என்ன என்றால், இந்த ஆசாரியர்களை ஆசாரிய வஸ்திரம் எப்படி கொடுக்கப்பட்டு அவர்களை வழி நடத்தப்படுகிறார்களோ, லேவியராகமம் 8ஆம் அதிகாரத்தில் ஆசாரியர்களுடைய வஸ்திரம் என்ன? வஸ்திரம் என்பது நீதியை குறிக்கிறது. அவர்கள் என்னவெல்லாம் செய்யப்படுகிறார்கள்? அவர்கள் வஸ்திரம் தரிக்கப்படுகிறார்கள், சிறப்பான வஸ்திரம் தரிக்கப்படுகிறார்கள். அதற்கு பின்பு தலைப்பாகை வைக்கப்படுகிறது. அவர்களுக்கு பரிசுத்த கிரீடம் தரிப்பிக்கப்படுகிறது. அதன் பின்பு அவர்கள் எண்ணெயினால் அபிஷேகமும் பண்ணப்படுகிறார்கள். இப்படியாக எடுத்துக்கொள்ளப்படும் என்கிற சந்ததி கர்த்தரால் சுத்திகரிக்கப்பட்டு நீதியை வஸ்திரமாக தரிப்பிக்கப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கை முறையில் அவர்கள் நீதி நியாயங்களை கடைபிடித்து கர்த்தருக்கு மகிமையை செலுத்தக்கூடியவர்களாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக வாழ்வார்கள். அவர்களுக்கு பரிசுத்த கிரீடம் தரிப்பிக்கப்படும். அது போல அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும். கர்த்தருக்கு மகிமையாக வாழ்வார்கள். அப்படி வாழ்கிற அவர்கள் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுவார்கள். 7 நாள் அவர்கள் சுத்திகரிக்கப்படுகிறார்கள் ஆசாரியர்கள். அதே போல இந்த பூமியில் எடுத்துக்கொள்ளப்படும் சந்ததி என்பவர்கள் 7 வருடங்கள் உபத்திரவத்திற்குள்ளாக பாடுகளை அனுபவிப்பார்கள். 7 வருட உபத்திரவ காலம் அல்ல, இது தனிப்பட்ட அவர்களுடைய வாழ்க்கையில் 7 வருடங்கள் உபத்திரவம் இருக்கும். தனிப்பட்ட அவர்களுடைய ஒவ்வொரு காலங்களில் ஒவ்வொருவருக்கு இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையில் 7 வருடங்களை கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார். அந்த காலம் கஷ்ட காலமாக இருக்கும். துன்பத்தினால் அவர்களை புடமிடுவார். அக்கினியை புடமிடுவது போல அவர்களை புடமிடுவார். மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. வெள்ளியை போலவும் தங்கத்தை போலவும் அவர்களை புடமிடுவார் என்றும், சவுக்காரத்தால் துணியை துவைப்பது போல அவர்களை சுத்திகரிப்பார் என்றும் மல்கியா 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் தெல்ல தெளிவாக வெளிப்படையாக கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்டவர்களே கர்த்தருடைய ஜனமாய் இருப்பார்கள். அவர்கள் கர்த்தருக்காக, அதிலும் வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஆசாரியர்களாக எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்றே சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக கிறிஸ்தவர்கள் மத்தியில் நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற வாஞ்சை நிறைய பேருக்கு உண்டு. எல்லோரும் ஆசைப்படுவார்கள், நான் போக வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஒன்று தெரிந்து கொள்ளலாம், யார் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்களோ அவர்கள் நாம் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம் என்று தெளிவாக தெரியும். அவர்களோடு கர்த்தர் பேசுவார், அவர்களோடு பழகுவார். தினமும் கர்த்தரோடு சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு இருக்கும். எடுத்துக்கொள்ளப்படும் சந்ததிக்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவது ஒரு நாளில் நடக்கும். ஆனால் அதற்கு முன்பாக அவர்கள் வாழ்க்கையிலேயே பல வருட கணக்காக அவர்கள் கர்த்தருடைய சன்னதியில் கர்த்தரோடு சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் அதிகமாக துன்பத்தை அனுபவிப்பார்கள். அந்த துன்பம் என்பது அவர்களை சுத்திகரிக்கிற ஒரு முறையாக இருக்கிறது. துன்பம் என்பதே ஒரு சுத்திகரிப்பு தான் கர்த்தருடைய பார்வையில். அவர்கள் ஆத்துமா பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், மகா பரிசுத்தமா இருக்க வேண்டும். அதற்காக கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையில் பலவித துன்பங்களை
அனுமதிப்பார். ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் காப்பாற்றி விடுவார். எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும், உபத்திரவ காலத்துக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படலாம், தவறில்லை. ஆனால் அதே சமயத்தில் அதற்கேற்ற உபத்திரவங்களை நாம் இங்கு சுமக்க வேண்டியிருக்கும். அதற்கும் ஆயத்தமாக கர்த்தரிடத்தில் மனப்பூர்வமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய சித்தத்திற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். உம்முடைய வார்த்தைகளால் என்னை புடமிடும். என்னை சுத்திகரியும். நீர் தருகிற உபத்திரவங்களை, என்னை சுத்திகரிப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மனமாற ஒப்புக்கொள்ள வேண்டும். கர்த்தராக யாரையும் கட்டாயப்படுத்தி உபத்திரவப்படுத்த மாட்டார். நாம் வாயினால் கேட்க வேண்டும். என்னை உபத்திரவத்தினால் பூரணப்படுத்தும். என்னை சுத்திகரியும். நானும் உம்முடைய ராஜ்யத்தில் வர வேண்டும். நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று யார் கேட்டு ஜெபித்தாலும் கர்த்தர் அவர்களுக்கு இந்த பாக்கியத்தை கொடுப்பார். மனமாற அதை கேட்க வேண்டும். அது விளையாட்டல்ல. அந்த பாடுகள், உபத்திரவங்கள், அந்த 7 வருட புடமிடுதல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அது சற்று மற்றவர்கள், ஏனென்றால் அந்த புடமிடுதல் சரீர உபாதைகளாக இருக்கும். உறவினர்களால், நம்மை சூழ்ந்திருக்கிற மக்களால் காயப்படுத்தப்படுவோம். எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு நிலை போல நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை போல வாழ்க்கையின் பல வருடங்கள் இருக்கும். துன்பம் அப்படிப்பட்டதா இருக்கும். சரீரத்திலும் பாடுகள், மனதளவிலும் உபத்திரவங்கள் என்று எல்லாம் சேர்ந்ததாக இருக்கும். இதை கண்டு பயப்பட வேண்டாம். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் கூடவே இருக்கிறார். அதனால் பயப்பட தேவையில்லை. அவர் நம்மை தேற்றிக் கொள்வார். கொஞ்சம் சகித்துக் கொள்வோம், கொஞ்சம் பொறுத்து கொள்வோம். கர்த்தர் எவ்வளவோ ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். அதையெல்லாம் மனமாற பெற்றுக் கொள்கிறோம். இப்பொழுது கர்த்தரை அறியாத மக்கள், கர்த்தரை தூஷிக்கிற மக்களை கூட கர்த்தர் ஆசீர்வதித்தால் அவர்கள் தாராளமாய் பெற்றுக் கொள்வார்கள். அதில் என்ன மேன்மை இருக்கிறது? கர்த்தருக்காக உபத்திரவப்படுவதில் தான் மேன்மை இருக்கிறது. அதனால் கர்த்தர் நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறார் என்றால் மனப்பூர்வமாய் பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு தரும், துன்பமே என் வாழ்க்கையில் வேண்டாம் என்று சொன்னால் நாம் சுத்திகரிக்கப்பட முடியாது. நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. மேலான காரியங்களை பெற்றுக்கொள்ளவும் முடியாது. அதனால் இவ்வுலக வாழ்க்கையின் இச்சைகளை விட்டு ஒழித்து நம்மை புடமிடவும், நம்மை சுத்திகரிக்கவும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இது புத்திசாலித்தனமான முடிவாக இருக்கும். இப்படி ஒரு முடிவு எடுப்பதே புத்திசாலித்தனமானது. உலக இன்பங்களின் மூழ்கி கிடப்பது மிக சுலபமானது. அதற்கு பெரிய ஞானம் தேவையில்லை. அதை ஏற்றுக்கொள்ள தைரியமும் தேவையில்லை. மனதளவில் வீரம் வேண்டும். ஒரு முறை பிறக்கிறோம். அதை கர்த்தருக்காக வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தின்படி நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்காக அந்த வாழ்நாளை பயன்படுத்த வேண்டும். இந்த பூமி என்பது சபிக்கப்பட்ட பூமி. இவ்வுலக வாழ்க்கையின் இன்பங்கள் எல்லாம் அற்பமானவையே. இந்த குப்பையை போய் நேசித்துக் கொண்டிருக்காமல் மேலான பரலோக இன்பங்களை அடைவதற்காக, நம் வாழ்க்கையில் மிக பெரிய காரியங்களை சாதிப்பதற்காக, நாம் பிறந்த பிறப்பு அர்த்தமுள்ளதாய் இருப்பதற்காக, கர்த்தருடைய நாம மகிமைக்காக வாழ்ந்து அந்த வீர தழும்புகளை ஏற்றுக்கொண்டு, உபத்திரவங்கள் தான் வீர தழும்புகள், அதை நாம் ஏற்றுக்கொண்டு வாழ பழக வேண்டும். இராணுவ வீரனுக்கு அழகு அவர்கள் தரித்திருக்கிற காயங்களே. அவர்கள் மேல் இருக்கிற காயங்களே அவர்களுக்கு கௌரவத்தை கொண்டு வரும். அதே போல நம் வாழ்க்கையில் அனுபவிக்கிற உபத்திரவங்களே கர்த்தருக்கு முன்பாக, பரலோக ராஜ்யத்தில், நித்திய ஜீவனில், தேவ தூதர்களுக்கு முன்பாக, உலகமெங்கும் அந்த காலத்திலிருந்து வாழ்கின்ற பரிசுத்தவான்களுக்கு முன்பாக நமக்கு கனத்தை கொண்டு வரும். உண்மையான ஆசீர்வாதம் என்பது நித்திய ஜீவனில் அனுபவிக்கிறது தான். கர்த்தருக்கு பயந்து மேலான காரியங்களை நாடி தேடுவோம். மனத்தாழ்மையோடு, கர்த்தருடைய பலத்தோடு, கர்த்தரை விசுவாசித்து எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு சுத்திகரித்துக் கொள்வோம். லேவியராகமம் 9-10 அதிகாரங்கள். இந்த வேத பகுதியில் நாதாபும் அபியூவும் செய்த பாவமான காரியங்கள், கர்த்தருடைய கட்டளையை மீறிய நாதாபும் அபியூவும் செய்த காரியத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டும்படி மோசேயாவுக்கு கட்டளை கொடுத்து அதன் நியமங்களின்படி எல்லாம் செய்யும்படியாக கர்த்தர் போதித்தார். அதையெல்லாம் கேட்டு மோசேயா அப்படியே தவறாமல் கீழ்ப்படிந்து செய்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே அவர் செய்தார். அப்படி இருக்கும்போது கர்த்தர் பல காரியங்களையும் செய்ய சொல்லி இருக்கிறார். ஆசரிப்பு கூடாரம் கட்டப்பட்டு முடிந்தாயிற்று.
அதற்கு பின்பாக ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பனிமுட்டுகள் அபிஷேகம் பண்ணப்பட்டு, ஆசாரியர்களுடைய வஸ்திரங்கள் எல்லாம் நிர்ணயிக்கப்பட்டு, அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு, கடைசியாக கர்த்தருக்கு பலி செலுத்த, அதாவது ஆசரிப்பு கூடாரத்தின் பிரதிஷ்டையாக கர்த்தருக்கு பலி செலுத்த கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலி, பாவ நிவாரண பலி போன்ற பலிகள் செலுத்தப்படுகின்றன. இவை எல்லாம் கர்த்தருடைய நியமங்களின்படியே நடந்து வருகிறது. லேவியராகமம் 7, 8, 9, 3 அதிகாரங்களை வாசிக்கும் போது இவர்கள் பலிபீடத்தின் அடியிலிருந்து கர்த்தருக்கு பலிதான் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. லேவியராகமம் 9ஆம் அதிகாரத்தின் இறுதி பகுதியை நாம் பார்க்கும்போது, இப்படி அவர்கள் பலி செலுத்தி முடிக்கும் போது அவர்கள் பலிபீடத்தின் மேல் பலிகளை எல்லாம் வைத்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் கர்த்தருடைய சன்னதியிலிருந்து, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலும், ஜனங்களின் முன்பாகவும் உள்ளே இருந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பரிசுத்த ஸ்தலத்தின் வழியாக அடுத்ததாக வெளியில் இருக்கிற பலிபீடத்தின் அடியில் பிரகாரத்தில் இருக்கிற பலிபீடத்தின் மேல் இருக்கிற பலிகளை அந்த அக்கினி வந்து பட்சித்து போட்டது. கர்த்தருடைய ஷெகினா மகிமை அங்கே வந்து இறங்கியது. பலிபீடத்தில் வந்து அக்கினி பட்சித்து போட்டது. இதை நிச்சயமாக தத்ரூபமாக அங்கிருந்த பல ஜனங்கள், அங்கு இஸ்ரவேலர்கள் கூடியிருந்த அத்தனை பேரும் பார்க்கிறார்கள். பார்த்து முகக்குப்புற அந்த இடத்தில் விழுகிறார்கள் எல்லோரும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் நடைபெற்றது. அதாவது இன்றைய நாம் ஆராதனை செய்யும் போது நம் திருச்சபையில் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து வாசல் வரைக்கும் உள்ளே இறங்கி வந்து கர்த்தருடைய சன்னதியில் இருந்து நேராக வெளியே வரைக்கும் வந்தது என்றால், அந்த அக்கினியை பார்த்தால் நாம் எப்படி இருப்போம்? அதிர்ந்து போய் முகங்குப்புற நாமும் எழுந்திருப்போம். அவர்களைப் போல நாமும் மனிதர்கள் தான். அப்படி இருக்க மிகப்பெரிய அற்புதமாக ஆச்சரியமாக இருந்திருக்கும். அதே போல அங்கு நடந்தது. அந்த காலத்தில் கர்த்தர் எல்லாவற்றையும் வெளிப்படையாக தத்ரூபமாக செய்து காட்டினார். தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி காட்டினார். இதையெல்லாம் பார்த்து எல்லோரும் மகிழ்ந்து கர்த்தரை ஆராதித்து தொழுது கொண்டார்கள். இது முடிந்த உடனே அடுத்ததாக ஒரு சம்பவம் ஒன்றை நாம் கவனிக்கிறோம். லேவியராகமம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இதெல்லாம் நடந்து முடிந்த போது இன்னொரு காரியம் ஒன்று நடக்கிறது. லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்தில் நாதாபும் அபியூவும் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று தூபம் செலுத்த போகிறார்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். அவர்கள் அங்கு போய் அந்நிய அக்கினியை கர்த்தருடைய சன்னதியில் கொண்டு வந்தார்கள் என்று வேதத்தில் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது அந்நிய அக்கினி என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி மனதில் எழுகிறது. கர்த்தர் அக்கினி செலுத்த சொன்னால் நாம் செய்ய போகிறோம். லேவியராகமம் 7, 8, 9 அதிகாரங்களை பார்க்கும்போது ஆசரிப்பு கூடாரத்தின் பிரதிஷ்டையின் போது எல்லோரும் பலிபீடத்தின் அடியில் இருந்து வெளியிலிருந்து கர்த்தருக்கு பலிதான் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆரோனின் புத்திரர்களான முதல் 2 குமாரர்களான நாதாவும் அபியூவும் ஒருவேளை ஆரோன் ஐயாவிடமும் மோசே ஐயாவிடமும் கேட்டிருக்கலாம். உள்ளே போய் நாம் தூபம் செலுத்துவோம், தூபம் காட்டுவோம் என்று இவர்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தரோ கட்டளை கொடுக்கவில்லை. மோசே ஐயாவிடமும் கொடுக்கவில்லை. எந்தவித காரியங்களும் சொல்லப்படவில்லை தூபம் காட்டுதலை பற்றி. அப்படி இருக்கும் போது இவர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வெளியிலேயே பலி செலுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் நாதாவும் அபியூவும் கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினியை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த அதிகாரத்தை தொடர்ந்து படிக்கும் போது அவர்கள் திராட்சரசமும் மதுவும் குடிக்க கூடாது என்று கடைசியாக மோசே ஐயா வந்து உபதேசிக்கிறார். அதாவது என்ன நிகழ்ந்தது என்றால், இவர்கள் பலிபீடத்தின் அடியில் பலியிட்டு கொண்டு இருக்கும் போது மோசே ஐயாவின் தலைமையிலும் ஆரோன் ஐயாவின் தலைமையிலும் கர்த்தர் கட்டளையிட்டபடியே இவர்கள் கீழ்ப்படிந்து எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஆரோனின் புத்திரரான முதல் 2 பிள்ளைகளான நாதாவும் அபியூவும் தாங்கள் தூப கலசத்தில் தூப வர்க்கம் விட்டு பரிசுத்த ஸ்தலத்திற்குள் செல்லுகிறார்கள். அங்கு
கர்த்தருக்கு தூபம் காட்டும்படியாக தூப பீடம் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் தூபம் செலுத்த போகிறார்கள். இவர்கள் அங்கு போன உடனே மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து கர்த்தருடைய ஷெகினா மகிமை புறப்பட்டு வந்து அவர்களை அங்கேயே பட்சித்து போட்டது. அதே நிமித்தம் அவர்கள் அதே இடத்தில் இறந்து போனார்கள். இப்படிப்பட்ட பயங்கரமான நிகழ்வு அங்கு நடந்தது. ஆரோனின் சித்தப்பா பிள்ளைகளாகிய 2 பேரை தேர்ந்தெடுத்து அவர்களை போய் நாதாவும் அபியவும் அவர்களுடைய 2 பேருடைய உடல்களையும் எடுத்து வந்து பாளையத்துக்கு வெளியே கொண்டு போங்கள் என்று சொல்லுகிறார். அப்படியே செய்யப்பட்டது. இந்த சூழ்நிலையில் இவர்கள் செய்த பாவம் என்ன? நாதாவும் அபியவும் என்ன பாவம் செய்தார்கள்? ஏன் கர்த்தருடைய சன்னதியிலிருந்து அக்னி புறப்பட்டு வந்து அவர்களை பட்சித்து போட்டது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தர் கட்டளையிடாத அந்நிய அக்கினி என்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகளின் தொகுப்பின் ஒரு புரிதல் என்னவென்றால், கர்த்தர் கட்டளையிடாத, அவர்கள் செலுத்திய தூப வர்க்கத்திலேயோ அவர்கள் செய்த முறைமையிலேயோ எந்த குற்றமும் இருப்பதாக தெரியவில்லை. ஆனால் கர்த்தர் அப்பொழுது அதை அப்பொழுது தூபம் காட்ட வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளை கொடுக்கவில்லை. இதை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லவில்லை. கர்த்தர் சொல்லாத செயலை அவர்கள் செய்தார்கள். கர்த்தர் கட்டளையிடாத காரியத்தை அவர்கள் செய்தார்கள். இப்பொழுது இதை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லவில்லை. ஏனெனில் அங்கு இப்படி கர்த்தருடைய கட்டளையை மீறினதினால் அவர்கள் அங்கு கொல்லப்பட்டார்கள். இப்பொழுது இந்த சம்பவத்தை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவரும், அங்கிருந்த அனைவரும், எல்லா மனிதர்களும் கர்த்தருடைய மகிமையையும் அவருடைய வல்லமையையும் அவருடைய பரிசுத்தத்தையும் அறிந்து கொள்ளும்படியாக இப்படி நிகழ்வுகள் நடந்தது. ஒரு காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். சில நேரங்களில் இப்படிப்பட்ட தவறுகள் தேவ ஊழியர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளும் செய்து விடுவது உண்டு. இது சாதாரணமாக தவறு என்றே நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. எல்லோரும் இப்படிப்பட்ட தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. என்னவெனில் கர்த்தர் மேல் நாம் வைத்திருக்கிற பக்தி வைராக்கியத்தின் நிமித்தமும் அவரை நேசிக்கிறதின் நிமித்தமும் ஊழிய வாஞ்சையின் நிமித்தமும் இப்படிப்பட்ட காரியங்களை நாமும் கூட சொல்லாத காரியங்கள், இது சரிதான், இப்படி செய்யலாம் என்று நாம் நினைத்து கொண்டு ஒரு பக்தியின் நிமித்தமாக கர்த்தருடைய வார்த்தையை மீறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் இதை செய்துவிடக் கூடாது. ஏனெனில் கர்த்தர் சொன்னதை மாத்திரம் செய்ய வேண்டும். நாம முடிவெடுக்கிற சில காரியங்கள் தவறாக போய்விடும். கர்த்தர் சொல்லாத காரியத்தை நாம் செய்யக்கூடாது. கர்த்தரிடம் அனுமதி பெற்று அவர் கட்டளையிட்ட பின்பே எதையும் செய்ய வேண்டும். இந்த மனநிலையில் நாம் இருந்து விட்டால் அதிகமான பாவங்கள் நாம் செய்வதற்கோ அதை நிமித்தம் வருகிற நியாய தீர்ப்புக்கோ நாம் தப்பித்துக் கொள்ளலாம். இதுவும் ஒரு சரியான மனநிலை. நாதாவும் அபியூவும் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு கற்றுத்தருகிற பாடமாக இதை எடுத்துக்கொள்ளலாம். எந்த சூழ்நிலையிலையும் பரிசுத்தம் எது, பாவம் எது, எந்த நேரத்தில் எதை செய்யலாம் என்பதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே கேட்டு செய்வதுதான் நல்லது. சரி, எப்படி கேட்பது? எனக்கு கர்த்தர் பேசுவது தெரியாதே என்றால் அங்குதான் நமக்கு பிரச்சனை இருக்கிறது. கர்த்தரோடு தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருந்து கொண்டால் நாம் பரிசுத்தமாய் வாழ முடியாது. கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள பேச்சுவார்த்தை நடக்க வேண்டும். தினமும் கர்த்தரோடு பேச வேண்டும். கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும். ஒரு வார்த்தை கூட பேசாத நாள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும். நாம் எப்பொழுதும் பேசலாம், ஆனால் கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும். அவர் குரலை தினமும் ஒரு நாளில் ஒரு வார்த்தையாவது கர்த்தருடைய குரலை கேட்டால்தான் நாம் நிம்மதி அடைய வேண்டும். இல்லை என்றால் நம்மிடத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று பொருள். ஏனென்றால் கர்த்தர் பேசுவார், நாம் தான் கேட்காமல் இருந்திருப்போம். இதில் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு சரியாக இருந்தால்தான் நம் தகப்பனோடு பேசிக் கொண்டிருப்பதில் என்ன கஷ்டம் இருக்க போகிறது? அது மிக சுலபம். அவர் நம்முடன் பேசும் தெய்வமாய் இருக்கிறார். நமக்கு வாயை கொடுத்தவர், நமக்கு மொழிகளை கொடுத்தவர், நம்மை பேச வைத்தவர், நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறவர், நமக்கு பார்வையை கொடுத்தவர், நம் வாயை படைத்தவரால் அவரால் பேச முடியாது என்று நினைப்பது எந்த விதத்தில் புத்திசாலித்தனமாக இருக்க முடியும்? உலகில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் வாயை படைத்தவரே அவர்தான். அவரால் பேச முடியாதா?
நமக்கு சுவாசத்தை கொடுத்தவரும் அவரே, அந்த சுவாசமும் அவருடையதே. அப்படி இருக்க அவரால் பேச முடியாது என்று நினைப்பது கொஞ்சம் கூட அறிவுள்ள ஒரு செயலாக இருக்க முடியாது. கர்த்தர் பேசுவார். நம் காதுகள் அடைக்கப்பட்டிருந்தால், நம் மனம் செவிடாய் இருந்தால், நம்மளுடைய ஆவி செவிடாய் இருந்தால், நம் இருதயத்தில் இச்சைகளை எடுத்து பஞ்சை போல எடுத்து நாம் இருதயத்தை அடைத்து கொண்டால் கர்த்தர் பேசுவது எப்படி நமக்கு கேட்க போகிறது? உலக இச்சைகளை இருதயத்திலிருந்து எடுத்து போட்டால் கர்த்தருடைய குரல் மிக தெளிவாக நமக்கு கேட்கும். அவர் பேசுவதை கேட்க முடியும். அதனால் அவருடைய வழி நடத்துதலை பெற முடியும். எதிர்காலத்தை குறித்து அறிந்து கொள்ள முடியும். நிகழ்காலத்தில் நாம் செய்ய வேண்டிய காரியங்களையும் கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். மிக தெளிவாக வாழலாம். பாவத்தில் இருந்தும் ஆபத்துகளில் இருந்தும் தப்பித்துக் கொள்ளலாம். நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளலாம். இவ்வுலக வாழ்க்கையிலும் வெற்றி பெற்று நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொண்டு சமாதான வாழ்வை நாம் வாழ்ந்து முடிக்கலாம். நம் வாழ்க்கையை, நம் ஆத்துமாவை நரகாக்கினைக்கு காப்பாற்றிக் கொள்ளலாம். இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் கர்த்தருடன் பேசுவதில் தான் இருக்கிறது. கர்த்தரிடம் பேசாமல் இந்த கடைசி காலத்தில் பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனை அடைவது என்பது மிக மிக கடினமான காரியம், முடியாது என்றே சொல்லலாம். தீர்க்க தரிசனத்தை விசுவாசித்தால் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளலாம். தீர்க்க தரிசன அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் கர்த்தர் பேசுவது நமக்கு புரியும். நாமும் கர்த்தருடன் பேசலாம். இப்படி கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள உறவு ஏற்பட்டு விட்டது என்றால், அது தொடர்ச்சியாக இருக்கும் என்றால், நாம் பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி என்பது மிக சுலபம். கர்த்தர் நம்மை போதித்து வழி நடத்துவார். அதனால் எல்லா பாவங்களுக்கும், எல்லா தீமைக்கும், எல்லா கஷ்டங்களுக்கும், எல்லாவித ஆபத்துகளுக்கும் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ளலாம். இவ்வுலக வாழ்க்கையிலும் உபத்திரவ காலமோ மகா உபத்திரவ காலமோ எது வந்தாலும் கர்த்தரால் பாதுகாக்கப்படுவோம். அது மட்டுமல்ல, நம்மளுடைய காலம் முடிந்த பின்பு எடுத்துக்கொள்ளப்படுதலானாலும் சரி, அல்லது மரணம் அடைந்த நித்திய ஜீவனுக்குள் போவது என்றாலும் சரி, அல்லது கர்த்தருடைய 2ஆம் வருகையில் அவரோடு சேர்வதா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் நம் கர்த்தருடைய சன்னதியில் போகலாம். எரிகிற நரகாக்கினைக்கும் அக்னி கடலுக்கும் தப்பிவித்துக் கொள்ளலாம். நம்மை நாமே கடைசி காலத்தில் வரப்போகிற ஆபத்தாகிய முத்திரையில் இருந்தும், அந்தி கிறிஸ்துவின் முத்திரையில் இருந்தும் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம். கர்த்தர் அதற்கான வழிகளை நம்மோடு பேசிதான் நம்மை வழி நடத்துவார். அதனால் நாம் முதலில் கர்த்தரை தேடவும், வசனம் தான் நமக்கு மூச்சு. வசனத்தை நாம் மூச்சாக சுவாசிக்க ஆரம்பித்தால், தண்ணீரை போல தீர்க்க தரிசனங்களை குடித்தால் நாம் பலன் அடைந்து கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் சேர்ந்து விடுவோம். அதனால் கர்த்தரை நேசிப்போம். அவருடைய வசனங்களின் வேதத்தை தியானிப்பதை நாம் மிக மிக நேசித்து அதை ஒரு வெறித்தனமாக செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் மாறி நம் இருதயம் சுத்திகரிக்கப்படும். கர்த்தருடைய ராஜ்யத்தில் சேர தகுதி பெறுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாறனாதா.